சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்த பேச்சாளர் யாரு? காளியம். அந்த காளியம்மா என்னாச்சு? அதே மாதிரி அவருடைய இடத்துக்கு அடுத்த இடத்துல இருந்தது யாரு? ஜெகதீச பாண்டியன். அவர் என்னாச்சு? அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் மதுரை குமரன், அவரு லொட்டு லொஸ்கு இங்கு உங்களை மாதிரி 4 பேரை வச்சுக்கிட்டு ஜால்ரா பஜனை பாடுங்க, பஜனை மார்கழி மாசம் பஜனை பார்க்க தானே போறீங்க. இந்த கட்சி எங்க போயிட்டு இருக்குன்னு பார்க்க தானே. மார்கழி மாசம் பஜனைக்கு தான் நீங்க இனிமேல் லாய்க்கு. நாசமா ஆக்கின கட்சி திராவிட கட்சி. நாசமா போனது தமிழ்நாடு திராவிட கட்சியால. நாசம் பண்ணுனவங்க திராவிடர்கள் என்ற போர்வையில் இந்த நாட்டை சுடுகாட்டு ஆக்கினவங்க திராவிடர்கள். நான் அதை சொல்றேன். ஆனால் இதெல்லாம் பேசி தமிழை வளர்ப்பேன், தமிழுக்காக தான் இந்த உயிரை இருக்கிறதுன்னு சொல்லி, தமிழ் எங்கள் மூச்சு எங்கள் உயிர்னு சொல்லி அந்த கட்சி எங்க பின்னாடி நிக்குதுன்னு பாருங்களேன். வெற்றி வெற்றி வெற்றினா எத்தனை ஆண்டுகள் நீங்க வெற்றி பெற்றீங்க? 6 முறை ஆட்சி அமைச்சிட்டீங்க. இவ்வளவு ஆண்டுகள் நீங்க அந்த மண்ணை ஆண்டிட்டீங்க. இதெல்லாம் நீங்க எப்ப செய்ய போறீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வர உடனடியே செஞ்சு சொல்றேன். இந்த மண்ணில் இந்த மக்களுக்காகவும் திராவிடத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாகவும் வளர்ந்து நிற்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான். அதனாலதான் ஐயாக்கு எதை சொன்னாலும் பதறுது. எல்லாம் இது வெற்றி வாய்ப்பை தேடி வியூகங்கள் அமைச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் 136 இளைஞர்களுக்கு வேட்பாளர் வழங்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி பண்ணா இருக்கிற தொண்டர்கள் அதிர்ச்சி ஆக மாட்டாங்க? ஏற்கனவே இருக்கிற அதிர்ச்சி தானே. வட சென்னையில எல்லா பேரும் போயிட்டாங்க. கூண்டோட கைலாசம் போய் எல்லாம் நாசமா போன பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கான அதிமுகவுக்கு போயிட்டாங்க. போய் நேற்று எடப்பாடி தலைமையில போய் ஒரு குரூப் இணைஞ்சிட்டாங்களா இல்லையா? அவ்வளவுதான். இவரு அவ்வளவுதான், இழுத்து மூட வேண்டியதுதான். இதுமே இதான் ஆவாது. ஏற்கனவே நாம் தமிழர் மேல இவ்வளவு ஒரே கட்சி கொள்கை கோட்பாடுடன் தத்துவத்துடன் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காகவும் திராவிடத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாகவும் வளர்ந்து நிற்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான். அதனாலதான் ஐயாக்கு எதை சொன்னாலும் பதறுது. போயிருவாங்க அங்க போயிருவாங்க இங்க போயிருவாங்க. கொள்கை இல்லாத கொள்கையெல்லாம் செத்து போன என்ன இருக்கு? சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்த பேச்சாளர் யாரு? காளியம். அந்த காளியம்மா என்னாச்சு? அதே மாதிரி அவருடைய இடத்துக்கு அடுத்த இடத்துல இருந்தது யாரு? ஜெகதீச பாண்டியன். அவர் என்னாச்சு? அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் மதுரை குமரன், அவரு லொட்டு லொஸ்கு இங்கு இடுக்கு எல்லாமே இருந்துச்சு இல்ல, எல்லாம் போயிடுச்சு இல்ல. இப்ப என்ன இருக்கு? காலி குடமும் காலி டப்பாவும் தான் இருக்கு. உங்களை மாதிரி 4 பேரை வச்சுக்கிட்டு ஜால்ரா பஜனை பாடுங்க, பஜனை மார்கழி மாசம் பஜனை பார்க்க தானே போறீங்க. இந்த கட்சி எங்க போயிட்டு இருக்குன்னு பார்க்க தானே. மார்கழி மாசம் பஜனைக்கு தான் நீங்க இனிமே லாய்க்கு. இனிமே அரசியல் பண்றதுக்கு நீங்க லாய்க்கு இல்லை. நாம் தமிழர் அரசியலை விட்டு வெகு தூரம் விலகி போயிட்டாங்க. அப்புறம் நாங்க பெரியார சொன்னா பதறீங்க. ஏன் பதறீங்க? எங்களை பத்தி ஏன் பதறீங்க, பயப்படுறீங்க? எங்க கட்சியில இருந்து இல்லாத வெறும் அரசியல் அனுபவம் இல்லாத வெறும் வெட்டு வேட்டுகளை வச்சு 15 மாத்திரம் டெமுட் பண்றது. அதாவது இந்த எப்படி குடியாரனை எப்படி டெமுட் பண்ணுவாங்களோ அது மாதிரி டெமுட் பண்ணி வச்சாரு. எத்தனை நாளைக்கு பதவி இல்லாம காசு பணம் இல்லாம எவ்வளவு பேர் வீடை வித்து வாசலை வித்து பொண்டாட்டி தாலியை வித்து இந்த கட்சிக்கு அழுதுகிட்டு இருப்பான். அவன் போயிட்டான். அவன் தான் சொல்றானு ஒவ்வொருத்தனும் என் பொண்டாட்டி தாலியை அறுத்து கூட நான் செலவு பண்ணேன்னு. இல்ல உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. சத்தியமா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? எந்த தொண்டனு செலவு பண்ணவே இல்லை, எல்லாம் எங்க தலைமை தான் செஞ்சிச்சு சொல்ல இயலுமா சார்? கட்சியின் தலைமை யாரையும் கூப்பிட்டு இவ்வளவு நீங்க செலவு பண்ணீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணியான்னு சொல்லல. கட்சியை நேசித்து கட்சிக்காக உண்மையா உழைத்தவர் தான் எல்லாம். அதுல மாற்றுக்கிறது இல்ல. இன்னைக்கு வெளியில போனனால அப்படி சொல்றாங்க, நான் அவ்வளவு செலவு பண்ண. கட்சி நீ கூப்பிட்டு இருந்தாப்பா, நீ இதெல்லாம் உங்க வீட்டுல உள்ளவங்க தாலியெல்லாம் எடுத்து வந்து போட்டு நீ இந்த செலவு பண்ணி இந்த தேர்தல் யாரும் சொல்லலாம். அப்படி ஒரு குற்றச்சாட்டை யாராவது வைக்க சொல்லுங்க. இதே திமுக செய்வாங்க. ஏன்னா திமுக ஒவ்வொரு தேர்தல் அப்பயும் பல கோடி ரூபாய் லஞ்சமாக இவர்கள் கையில வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு தேர்தல வேட்புமனு தாக்கல் போகும்போதே காசு வாங்குறாங்க. எவன் அறிக்கை விட்டுருக்கான்? எவன் சொன்னான்? எவனாவது ஒருத்தன் அறிக்கை விட்டான் சொன்னா? பல பேர் சொல்லியிருக்கான். பல பேர் சாதாரண ஒன்றிய பொறுப்புக்கே காசு போயிருச்சு, எல்லாத்தையும் யாரு சொல்ற அப்பாவும் மகனும் சண்டை போட்டு இருக்கு வரலாறு இருக்கு.
அம்மாவும் மகனும் சண்டை போட்ட வரலாறு இருக்கு. என்கிட்ட இருந்து காசை இவ்வளவு கொண்டு போயிட்டு எனக்கு பதவி வாங்கி தருதுன்னு இன்னைக்கு என்னால சம்பாதிக்கவே முடியலன்னு பல தலைவர்கள் இன்னைக்கு வந்து சண்டையில நிக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டம் நடக்கும் போதே நேரா போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். உன்னை நம்பி தானே நான் காசை கொடுத்து இந்த பதவிக்கு வந்தேன், என்னால இன்னைக்கு சம்பாதிக்க விட மாட்டேறியே, வர்ற காசெல்லாம் நீனே எடுத்துக்கிட்டேன்னு பல வீடியோ ஆதாரங்களே இருக்கு. வீடியோ சொல்லுங்க, காட்டுங்க, நீங்க பேசுங்க. பொதுவெளியில நடக்குது ஐயா தெரியல நினைக்கிறேன், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பொது வழியில ஒவ்வொரு தடவையும் திமுக எங்களுக்கு அந்த மாதிரி இல்ல. திமுகவை பொறுத்த மட்டிலும் காசே வாங்குறது இல்ல, கிடையாது, காசே வாங்குறது இல்ல. ஓட்டுக்கு காசு மேல இருந்து கொற்ற காசு எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கல, பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கல, இல்ல ஊழல் செஞ்சு லஞ்சம் செஞ்சு அந்த காசை எடுத்து கொடுக்கல. எதுக்குமே இவங்க செலவு பண்ணாம மக்களா நேரடியா வந்து ஓட்டு போறாங்க. கள்ள ஓட்டு காசு கொடுக்கல. இன்னைக்கு பட்டி ஃபார்முலா போய் அடைச்சு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 1000 2000 கொடுத்து காசு கொடுக்கல. இன்னைக்கு ஏமாத்தி இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, அந்த பெண்கள் எல்லாம் ஒரு குழு மாதிரி நடத்தி அதை வைத்து கொண்டு ஏமாத்தி அவர்களிடம் பல பேர் வந்து இன்னைக்கு வந்து வட்டி கட்ட முடியாம மிரட்டப்பட்டு இன்னைக்கு வந்து வேற வழி இல்லாம அந்த கட்சியில ஓட்டு போடணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல இந்த பெண்கள் சுய உதவி குழு ஊழலே பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அவங்களுக்கு தான் நாங்க இப்ப 200 கோடி ஒதுக்கீடு பண்ணி நீங்க ஒதுக்கிட்டீங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒதுக்கல, நீங்க ஒதுக்கிட்டீங்க. எல்லாமே சுய உதவி குழுக்களுக்கு பணம் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுன்னு பேங்க்ல நாங்க வரவு வச்சு அவங்க அதை அதுல இருந்து தொழில் பண்ணி சிறு தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி அவங்க கடனை கட்டுறாங்க, அவங்க செலவுக்கு எடுத்துக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுய உதவி குழுக்கள்ல பல லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க சுவீட்சமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் வாழ்வாதாரத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நாசமா போன கட்சியோட எங்கள்கிட்ட இல்ல. நாங்க நல்ல ஆளுகின்ற கட்சி எங்களோட இருக்காங்க. நாசமா ஆக்கின கட்சி திராவிட கட்சி. நாசமா போனது தமிழ்நாடு திராவிட கட்சியால. நாசம் பண்ணுனவங்க திராவிடர்கள் என்ற போர்வையில் இந்த நாட்டை சுடுகாட்டு ஆக்குனவங்க திராவிடர்கள். நான் அதை சொல்றேன். இந்த நாட்டில் உள்ள அத்தனை வளங்களையும் கொல்ல போக வச்சது இந்த நாசமா போன திராவிடம் தான். நான் கொல்ல போயிடுச்சு, கொல்ல போயிடுச்சு. நீங்க எந்த மலை இருக்கு, எந்த மண் இருக்கு? உங்க துரைமுருகன் ஐயா கொள்ளடிச்சதோடயா அவருக்கு பண்ண ஊழல் இல்லாததா? அங்க இருக்கிற ஆத்து மண் எல்லாத்தையும் வித்தவரு. இன்னைக்கு நீங்க செந்தில் பாலாஜி சொல்றீங்களே, வந்தோடனே எல்லா ஆத்துலயும் இறங்கி மண்ணல்லுன்னு சொல்லி வெளிப்படையா பேசினவர். நான் ஆட்சிக்கு வந்து நான் முதல்ல கையெழுத்து போட்டு நான் வந்து என்ன அமைச்சர் ஆனவோட நீங்க போய் மண்ணல்லுங்கன்னு சொன்னவர். இன்னைக்கு இருக்கிற வளங்கள்லாம் கொல்ல போனது இவங்கனாலதான். கமிஷன் வாங்கினதெல்லாம் வாங்கியிருப்பீங்க, நீங்க தான் வாங்கியிருப்பீங்க. ஏங்க உங்க கட்சிக்கு திரள் நிதியா அதுல இருந்துதான் வருதுன்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க திடீர்னு இப்படி ஒரு குண்டா போறீங்க. தென்காசிலையும் சரி, நாகர்கோவிலையும் சரி, அங்க எல்லாமே கலையக்காவல் அந்த செக் போஸ்ட் நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க. சொல்றோம், நீங்க தான் 2021 வண்டியை நிப்பாட்டி செக் போஸ்ட்ல வண்டியை நிப்பாட்டி ஒரு பணத்தை வாங்கி அதுல காவல்துறைக்கு ஒரு பங்கை கொடுத்து மீதத்தை பாக்கெட்ல வச்சுட்டு வர்றதே உங்க கட்சி தொண்டர்கள் தான். ஆதாரம் எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு அதெல்லாம் நாங்க ஆதாரம் இருந்தா சொல்லணுங்க. ஆதாரம் இல்லாம சொல்ல இயலாது. நீங்க 2021 இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில இருக்கீங்க. எங்களோட பொறுப்பாளரோட அலைபேசியை எடுத்து வச்சிருந்தீங்க. எவ்வளவோ பண்றீங்க. அத்துமீறல் இருக்கு, அச்சுறுத்தல் இருக்கு. எங்களுக்கு நீங்களே வெளிக்கொண்டு வர எல்லாமே உங்க கையில தானே இருக்கு. காவல்துறையே உங்க கையில தான் இருக்கு. அலைபேசின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்ன மாப்பிள்ள சார், துரைமுருகன் சார் இருக்காரு, நல்லா இருக்காரு. என்ன அவருக்கும் கூப்பிடுங்க, வருவாரு, வந்து உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு, வருவாரு. இல்ல அது எனக்கு பேட்டி கொடுப்பாரு, அது வேற. அப்புறம் என்ன தலைமையோட அவருக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க எங்க எரியிற வீட்டுல புடுங்கிறது ஆதாயம் மாதிரி நாங்க நினைக்கத்தானுங்க செய்வோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது நீங்க வருத்தப்பட்டு ஏன்னா அதை பத்தி உங்க யாரும் சொல்ல இயலாது. தலைமை என்ன தலைமை கட்டுப்பாடு பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க. என்ன பிரச்சனை இருக்கு? அவர் ஊடக ஒரு பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் அந்த சாட்டை உருவத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இது முதல் தடவை இல்லையே. அது இது முதல் தடவை. நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, நாங்க வந்து அதெல்லாம் அதை சன் டிவில வர்றதுக்கெல்லாம் திமுக பொறுப்பு இருக்குமா சார்? கலைஞர் டிவில வர்றதுக்கு எல்லாமே திமுக. உங்களுடைய உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட விரும்பவில்லை. நன்றி, வணக்கம். உட்கட்சி விவகாரம் நாங்க பேசுவதெல்லாம் நீங்க இப்பொழுது 2026 தேர்தலுக்கு யாரோடு கூட்டு சேர போறீங்க? 16
மக்கள் மட்டும்தான் எங்களுக்கு கூட்டணி. அது எப்படிங்க? ஏங்க 236 தொகுதியில எல்லாம் இளைஞர்களுக்கு தொகுதி ஒதுக்கீடுன்னு உங்க 134 இடத்துல இளைஞர்கள் சொல்றீங்க. 35 வயதுக்கு குறைந்தவர்கள். அப்ப நீங்க எல்லாம் அன்ஃபிட் ஃபார் எம்எல்ஏவா? அன்ஃபிட் ஃபார் எம்எல்ஏன்னு சொல்லலையா? 134 இடத்துல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமாங்க. நாங்க கட்சி வேலை செய்வோம், கட்சிக்காக வேலை செய்வோம். ஆமா ஆமா. அதுக்காக மித்தவங்க எல்லாம் வேலையை செய்யக்கூடாது. எனக்கு புரியல. இப்ப திமுக 234 தொகுதியை தாண்டி வேற இடத்துல எல்லாமே இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆனாதான் உங்களுக்கு இல்ல நாங்க இளைஞர்களுக்கு மட்டும் எங்களுக்கு கட்சியோட வளர்ச்சி முக்கியம். பெண்களுக்கு நாங்க தொகுதியை பாதி பெண்களுக்கு பாதி இளைஞர்களுக்குன்னு சொல்லி நாங்க சொல்லல. நாங்க சொல்றோம், செய்யறோம். யாரை நிப்பாட்டினா வெற்றி வாய்ப்பு இருக்குமோ நாங்க அவங்கள தான் நிப்பாட்டுவோம். 2026 தேர்தல்ல நீங்க யாரோடு கூட்டணி? திருப்பியும் சொல்றீங்க. நாங்கள் மிக தெளிவாக எங்களோட தொலைநோக்கு பார்வையில நாங்க இந்த தேர்தலை மட்டுமே எண்ணத்துல வச்சுக்கொண்டு நாங்கள் எங்கள் கொள்கையில் இருந்தோ கோட்பாடு இருந்தோ மாறி போறதுக்கான கட்சி கிடையாது. நாங்கள் மிக தெளிவாக யாராருக்கெல்லாம் சமூக அடிப்படையில, அவர்களுக்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும், இளைஞர்களுக்கு முன்வழி விட்டு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் தனித்து நிற்கும் போதுதான் எங்கள் சிந்தனையில் என்ன ஒதுக்குது, இந்த மக்களுக்கு தேவையானது என்ன, இதெல்லாம் எங்களால நிறைவேற்ற முடியும். அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டே வருகிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் பல மாற்றங்களை பார்த்திருப்பீங்க. போன முறை பார்த்த மருத்துவர்களுக்கு அதிக இடம் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த முறை 134 இளைஞர்களை கொண்டு வந்ததா இருக்கட்டும், சரி பாதியாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடம் கொடுத்ததா இருக்கும். இன்னைக்கு கட்சி பொறுப்புலே மண்டல பொறுப்புல ஒரு மண்டலத்தில் ஆண் என்றால் ஒரு மண்டலத்தில் பெண் என்பதை உறுதியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்காங்க. சோ இப்படிதான் நாங்கள் எங்களோட சமூக நீதி சமத்துவம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கோம். இதை நீங்கள் திமுக செய்யுமான்னு கேட்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றினா எத்தனை ஆண்டுகள் நீங்க வெற்றி பெற்றீங்க? 6 முறை ஆட்சி அமைச்சிட்டீங்க. இவ்வளவு ஆண்டுகள் நீங்க அந்த மண்ணை ஆண்டிட்டீங்க. இதெல்லாம் நீங்க எப்ப செய்ய போறீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வர முன்னாடியே செஞ்சுட்டோங்கிற தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம். இந்த புரட்சியை மண்ணில விதைச்சிட்டோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பல மாற்றங்களை செய்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு முன்னோடி கட்சியா இருக்கு. ஆனால் இதெல்லாம் பேசி தமிழை வளர்ப்பேன், தமிழுக்காக தான் இந்த உயிரை இருக்கிறதுன்னு சொல்லி, தமிழ் எங்கள் மூச்சு எங்கள் உயிர்னு சொல்லி அந்த கட்சி எங்க பின்னாடி நிக்குதுன்னு பாருங்களேன். இன்னைக்கு ஹிந்திய கொண்டு வந்து உள்ள தலையில நுழைச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ கையோன்னு குய்யோங்கிறீங்க. பாருங்க, முற்று முழுவாக தமிழை ஒழித்து கட்டிவிட்டு நாடகம் ஆடிவிட்டு உண்மையாக யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவர்களோடு சேர்ந்து கொண்டு நானும் எதிர்க்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஓரங்கட்டி அவர்களெல்லாம் தன்மையப்படுத்தி மாப்போசியா இருக்கட்டும், சீபா ஆதித்யநாதா இருக்கட்டும், எத்தனை பேரையும் தன்வயசை பத்தி தான் முன்னோடி நிக்கிற மாதிரி அவர்கள் எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு இன்றைக்கு தமிழை அழித்து கொண்டிருக்கிற கட்சியாக திராவிட கட்சி தான் இருக்கு. தமிழை அழிக்கிறோம்னு சொல்லாதீங்க. தமிழை அழிக்க பிறந்தவர் தான் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர். தமிழை கூவி கூவி விற்பனை செய்து வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இதை சொல்லிதான் 67 தமிழை அறுவடை செய்து தமிழை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய நீங்கள் திராவிட மாடல் ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமும் உங்களுக்கு அருகதை கிடையாது. நீங்கள் இப்ப யாரோட கூட்டணி என்பதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க யாரோட யார் போனா எங்களுக்கு என்ன? ஒரு பழமொழி சொல்லுவான், இதுல எவன் கொண்டாட்டி எவனோட சொன்னாலும் லபைக்கு 10 பணம் பா. அது மாதிரி நீங்க யாரோட போனாலும் நாங்க ஆட்சி அமைக்க போறது உறுதி. 200 தொகுதிகள்ல நாங்க வெற்றி பெறுவோம். அதுல ஒன்னும் டவுட் கிடையாது. காசு கொடுக்காம உங்களுக்கு டெபாசிட் வரும். நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணு, மூத்த அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி, எல்லாம் தெரிந்தவர், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னும் பல ஆண்டு காலம் நீங்க வாழணும், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உங்கள் தலைமுறைக்கு அப்புறமாக நீங்கள் மனசோட நிம்மதியோட உங்களால போக முடியுமா? இந்த மண்ணை விட்டு பிரியும் போது உண்மையா இந்த மண்ணுக்காக நம்ம இருந்திருக்கோம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்களும் அந்த கரை படிந்த ஊழலுக்கு பறிந்த கையோட நீங்க நிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த மண்ணை 1 ரூபா காசு கொடுக்காம ஏமாத்தாம இந்த திராவிட கட்சி சரியா ஆண்டிருக்காங்கன்னு உங்களோட மனசாட்சி தொட்டு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேங்கய்யா. இல்லைன்னா நீங்க என் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருவீங்க. நல்ல ஜோக்குங்க. 21ஆவது நூற்றாண்டில் ஈடு இணையற்ற ஜோக்கை அடித்திருக்கிறார் மாண்புமிகு சசிகுமார். நீங்க பாருங்க உங்க மனசாட்சியை உறுத்தும்.
இன்னைக்கும் ₹1 காசு கொடுக்காம நம்மளால வெல்ல முடியல. இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி சரிசமமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்க முடியல. இதெல்லாம் செய்யக்கூடியது என் மாப்பிள்ளைன்னு சொல்றீங்களா, அவர் செய்து கொண்டுறான்ற உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். உண்மையாகவே நீங்க இந்த தமிழ்நாடையும் தமிழ் மண்ணையும் நேசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தோணும். இல்ல இப்போ ஒரு கற்பனை கதைக்கு வருவோம். உண்மை கற்பனை கதைக்கு வருவோம். 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஜெயிச்சுட்டு வர்றீங்க, அந்த பெண்களும் 35 வயதுக்கு உட்பட்டவங்க ஜெயிக்கிறீங்க. அப்ப அந்த 35 வயதுக்கு உட்பட்டவர் தான் சீஃப் மினிஸ்டரா, அமைச்சர்ல யார் வருவா? அவங்கள தானே அமைச்சர் வரும். அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எம்எல்ஏ இல்லாத ஒருவர் எப்படி நிக்க முடியும்? அப்ப மூத்த அரசியல்வாதி நீங்கள் எல்லாம் எங்க சட்டி சொன்ன போவீங்களா, இல்ல சட்டி எழுவ போவீங்களா? என்ன அரசியல் பண்றாரு மாப்பிள்ள சாரு? என்ன சார், மூத்த அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இந்த கட்சியில இருக்கீங்க? பூரா இளைஞர்களுக்கு சீட்டை கொடுத்து அவங்க ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைச்சா நீங்க ஆட்சிக்கு வெந்தாமரை வீசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? இத்தனை காலமா பாருங்க, இதெல்லாம் சும்மா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததை பத்தி பேசாதீங்க. நடைமுறைக்கு எது ஒவ்வொமோ எது சரியப்போ நீங்களே உங்களை இண்டிவிஜுவலா உங்களே வச்சுக்கோங்க. நீங்க இப்ப அமெரிக்கால இருந்து இதுக்காகவே விட்டு இந்த கட்சிக்காகவே இங்க அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க தொழிலே அடமானம் வச்சுட்டீங்க. நான் இவரை பால் போட்டனால அவர் என் சைடு வர்றாரு. இல்லங்க, அத சொல்லல. இப்ப இளைஞர்கள் இப்ப நீங்க எம்எல்ஏவுக்கு நிக்கல, இளைஞர்களுக்குன்னு தான் யாரோ புதுசா வந்த இளைஞர்களுக்கா தொகுதியை கொடுத்துறாரு, எம்எல்ஏ ஆயிடுறாங்க, ஆட்சி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்கதான் எம்எல்ஏ தான் அவங்க அமைச்சர் பெருமக்கெல்லாம் வர முடியுமே, எலும்பு பொறுப்புக்கு வர முடியுமே. என்ன பிரச்சனை? நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? எங்களுக்கு ஒண்ணு கட்சி இருக்கீங்க, கட்சி இருந்தா கட்சியை பார்த்து கட்சியின் கட்டமைப்பு இருக்கு, கட்சியின் வளர்ச்சி இருக்கு. கட்சி வளர்ச்சிக்கு இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும் ஐயா. இல்ல ஐயா, கேட்க நல்லா இருக்கும். இதெல்லாம் ஏட்டு சுரக்கா இதுக்கு உணவுக்கு வராது. நீங்க இன்னொரு கட்சி போலயே நாம் தமிழர் கட்சியை நீங்க பாக்குறீர்கள். இந்த கட்சி பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த கட்சியில பயணிக்கிறவங்க ஒரு கட்சியே இருக்காதுங்க. என்றைக்கு இளைஞர்களுக்கு தான் தொகுதினா இந்த ஒட்டுமொத்த தொண்டர்களும் வெளியில் ஏறிடுவீங்க. அன்றைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்காக நாங்கள் கதவை திறந்து வைத்திருப்போம். இந்த தேர்தல்ல என்றைக்கு அவர் அறிவிக்கிறாரோ அன்றைக்கே நீங்க எல்லாம் வெளியேறி எங்கள்கிட்ட வருவீங்க. இதே வரும் நாளை நாங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். இதே கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இதே ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் இருக்காங்க, இந்த கட்சியில மூத்த நிர்வாகி. எத்தனை முறை தேர்தலில் சட்டமன்றத்துக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எத்தனை முறை அவர் சட்டமன்றத்தில் நின்றுருக்காரு. இன்னைக்கும் கட்சியின் கொள்கை கோட்பாடு பிடிப்போடு நிற்கிறார்ல இந்த வயசுலயும். அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியும் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் கட்சியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சியின் கோட்பாடு கொள்கைக்கு கட்டுப்பட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக தான் கட்சியில இருக்குமே தவிர இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த எதிர்பார்ப்போடு இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க வெளில போயிடுவாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க தான் நீங்க சொல்றீங்களா, இன்னைக்கு போய் அதிமுக நிக்கிறா, இன்னைக்கு போய் இன்னும் மற்ற கட்சிகளை நிக்கிறாங்கன்ட்டு. இவர்கள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள். அப்படியாப்பட்டவர்கள் இந்த கட்சியில் ஒருபோதும் இடமில்லை. எல்லோரும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபடுறவர்களா தவிர எனக்கு எம்எல்ஏ ஆகணும், எனக்கு எம்பி ஆகணும், எனக்கு இந்த பொறுப்பு வேணும், அந்த பொறுப்பு வேணும், அப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த கட்சியில் இடம் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக அண்ணன் அவர்கள் ஒரு காணொலி கூட வெளியில் வந்திருக்கும். அதுல கூட அண்ணன் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இருக்கிறவங்க இந்த கட்சியில கிடையாது. ஐயாவுக்கும் அது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி.